அனைவருக்கும் வணக்கம். தமிழர் தேசிய கிறிஸ்தவர் இயக்கத்தின் சார்பாக உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். தமிழ்நாட்டிலே இந்த சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வது குறித்து பலதரப்பான விவாதங்களும் பேச்சுக்களும் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த காலச்சூழலில் கத்தோலிக்க திருச்சபையின் சார்பாக இயங்குகின்ற தமிழக ஆயர் பேரவையின் உறுப்பு அமைப்புகளாக இருக்கின்ற கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கம் மற்றும் அதனுடைய லீகல் செல் என்று சொல்லப்படுகிற சட்ட பணியகம் இணைந்து சென்ற 11/4/2026 அன்று திருச்சியிலே ஒரு கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். இந்த சட்டமன்ற தேர்தலை நாம் எப்படி எதிர்கொள்ளலாம் என்பது குறித்த ஒரு கூட்டமானது நடைபெற்றது. அந்த கூட்டத்திலே பல்வேறு கருத்துக்கள் அங்கே பேசப்பட்டன. அப்படி பேசப்பட்டு அவர்கள் அதிலே மதசார்பின்மை என்ற ஒரு கருத்தை முன்னிலைப்படுத்தினார்கள். மதசார்பின்மை அணிகள் என்று சொல்லுகிற போது அதிலே திமுக அணி பற்றி பேசப்பட்டது, மற்ற மாற்று கட்சிகள் நாம் தமிழர் பற்றி பேசப்பட்டது, தாவேகா பற்றி பேசப்பட்டது. இது போன்ற மாற்று கருத்துக்கள் எல்லாம் வந்ததனால் அங்கே சரியான ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நடக்கவில்லை. அந்த கூட்டம் எந்த முடிவும் எடுக்காமல் முடிந்து போயினது. ஆனால் அதற்கு 2 நாளுக்கு பின்பாக தமிழக ஆயர் பேரவை சார்பாக கிறிஸ்தவ வாழ்வுரிமை இயக்கத்தின் பேரிலே ஒரு துண்டறிக்கை ஒன்றை கிறிஸ்தவர்கள் மத்தியிலே அவர்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அந்த துண்டறிக்கையை நான் உங்களுக்கு எல்லோருக்கும் பார்வைக்கு தந்திருக்கிறேன். அதில் எல்லா கட்சிகளையும் பற்றி அவர்கள் அலசி ஆராய்கிறார்கள். அதில் இறுதியிலே மதசார்பற்ற கூட்டணி என்று சொல்லி திமுக கூட்டணியை முன்னிறுத்தி, திமுகவின் மீது எத்தனை விமர்சனம் இருந்தாலும் வேறு வழியில்லை, நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அதற்காக வாக்களிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். நம்முடைய அரசியல் இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி ஒரு மத தலைவரோ மத அமைப்புகளோ இந்த கட்சிக்கு அல்லது இந்த கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று அவருடைய ஃபாலோவர்ஸ், அவர்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களை வற்புறுத்தவோ அல்லது பரிந்துரைக்கவோ கூடாது என்பது இந்திய குற்றவியல் சட்டம் 171 படி சி மற்றும் எஃப்பின் படி அது தண்டனைக்குரிய குற்றமாக இருக்கிறது. இந்த சிறு விஷயத்தை கூட கவனத்தில் எடுக்காமலா ஆயர் பேரவை இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டினார்கள். அப்படியே கூட்டி பேசியிருந்தாலும் கூட அவர்கள் இப்படி ஒரு துண்டறிக்கையை அனுப்ப வேண்டிய தேவை என்ன வந்தது? எந்த முடிவும் எடுக்காமல் எப்படி இவர்கள் அனுப்பினார்கள்? அதனால் இதற்கு பின்னால் யாரோ ஒரு சிலர் இருந்து வேலை செய்கிறார்களோ என்ற கேள்வி எங்களுக்குள்ளே எழுந்தது. நாங்கள் சற்று அதை சிந்தித்து பார்த்து அதை பார்க்கிற போது அங்கே 2 நபர்களை குறிப்பிடுகிறார்கள். ஒன்று, அந்த சட்டத்துறைக்கு ஆயர் பேரவையினுடைய சட்ட ஆலோசகராக இருக்கிற அருள் தந்தை சேவியர் அருள்ராஜ் அவர்களையும், கிறிஸ்தவர் வாழ்வுரிமை இயக்கத்தினுடைய செயலாளராக இருக்கின்ற அருள் தந்தை ஜேம்ஸ் விக்டர் அவர்களையும் இந்த துண்டறிக்கைக்கு அவர்கள்தான் காரணம் என்று சொல்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் இந்த நேரத்தில் இந்த ஊடக சந்திப்பின் வழியாக ஊடக நண்பர்களுக்கும் மக்களுக்கும் ஒரு உண்மையை நாங்கள் விளங்கப்படுத்த விரும்புகின்றோம். இந்த துண்டறிக்கை ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களினுடைய கருத்து என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஏனென்றால் இந்த துண்டறிக்கையை ஒரு சில நபர்கள், நான் மேற்சொன்ன 2 அருட்தந்தையர்கள் தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள் என்றுதான் நான் சொல்லுவேன். அப்படி கருத்து கேட்க வேண்டும் என்று சொன்னால் கிறிஸ்தவத்திலே, அது குறிப்பாக கத்தோலிக்க கிறிஸ்தவத்திலே அன்பியங்கள் என்று நாங்கள் வைத்திருக்கின்றோம். அந்த அன்பியங்களிலிருந்து நாம் கருத்துக்களை கேட்க ஆரம்பித்திருந்தோம் என்று சொன்னால் ஒரு 6 மாதத்திற்கு முன்பாகவே ஒவ்வொரு அன்பியத்திலும் கருத்து கேட்டிருந்தோம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு ஒரு முடிவெடுத்து தமிழகம் முழுவதும் அறிவிப்பதிலே
அது சிறப்பாக அமைந்திருக்கும். அதற்கான வாய்ப்புகள் வசதிகள் எல்லாம் இருக்கிறது இந்த கத்தோலிக்க திருச்சபையிலே. ஆனால் அதையெல்லாம் விட்டுவிட்டு மாவட்டத்துக்கு 10 பேரை கூப்பிட்டு அவர்களை வைத்துக்கொண்டு இவர்கள் அந்த மாற்று கருத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் எந்த முடிவும் எட்டாமல் இருந்த கூட்டத்தின் ஊடாக இந்த துண்டறிக்கையை தந்திருப்பது இது கிறிஸ்தவர்களை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு முறையாக, அல்லது கத்தோலிக்க கிறிஸ்தவர்களை மடைமாற்றம் செய்வதற்கான ஒரு முறையாக நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, ஆயர் பேரவை என்ற பெயரிலே இவர்கள் இதை செய்து கொண்டிருப்பதனால் ஆயர் பேரவையில் உள்ள ஆயரிடம் கேட்கிற போது ஆயரும் சொல்லுகிறார், அதில் உள்ள கண்டென்ட் என்னன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லுகிறார். நான் ஒரு ஆயரிடம் பேசினேன். அவர் சொல்லுகிறார், அதில் உள்ள கண்டென்ட், அதாவது அந்த துண்டறிக்கையில் உள்ள என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது, சொன்னாங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுகிறார். அதனால் இது ஆயர் பேரவையில் உள்ள ஆயர்களுக்கும் தெரியாது, கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கும் தெரியாது. இது ஏதோ திமுக அனுதாபிகள், திமுகவினுடைய அடிவரடிகள் இந்த துண்டறிக்கையை கிறிஸ்தவர்கள் ஆயர் பேரவை என்ற பெயரிலே தயாரித்து அனுப்பியிருக்கிறார்கள். அதனால் கிறிஸ்தவ மக்கள் குழம்ப வேண்டாம், நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நீங்கள் எல்லோரும் கட்டாயமாக வாக்கு செலுத்துங்கள், அது நம்முடைய கடமை. அதே நேரத்தில் நீங்கள் அவர் சொன்னார் இவர் சொன்னார் என்று யோசிக்க வேண்டாம். உங்கள் மனதுக்கு, கடவுளுக்கு ஏற்ப உங்கள் மனதுக்கு யார் சரியாக படுகிறார்களோ அவர்களுக்கு வாக்கு செலுத்துங்கள். எந்த பணமும் கொடுக்காமல் இந்த மக்களையும் மக்களுடைய எதிர்காலத்தையும் பாதுகாக்கின்ற நல்ல தலைவர்களை நீங்கள் தேர்ந்தெடுங்கள். அதுதான் எங்களுடைய பரிந்துரையாக இருக்கிறது. ஆகவே இந்த ஊடகத்தின் வழியாக நாட்டு மக்களுக்கு நாங்கள் இந்த செய்தியை சொல்லுகிறோம். இந்த துண்டறிக்கை ஒட்டுமொத்த கிறிஸ்தவர்களின் என்ன பிரதிபலிப்பு என்று யாரும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதே நேரத்தில் ஆயர் பேரவைக்கு 2 வேண்டுகோளை நாங்கள் வைக்கின்றோம். உங்களுடைய பெயரிலே இயங்குகின்ற, உங்களுடைய பெயரிலே வந்திருக்கின்ற இந்த துண்டறிக்கையை உடனடியாக நீங்கள் இந்த துண்டறிக்கையை திரும்ப பெற வேண்டும். இதற்கான விளக்கத்தை மக்களுக்கு நீங்கள் தர வேண்டும். இந்த துண்டறிக்கையை திரும்ப பெற்றுக்கொண்டு விளக்கத்தை தர வேண்டும். இரண்டாவதாக, இது இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி தண்டனைக்குரிய குற்றமாக இருப்பதனால் நீங்கள் உடனடியாக அந்த 2 தந்தையர்கள் மேலும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தந்தை அருள் தந்தை சேவியர் அருள்ராஜ், அருள் தந்தை ஜேம்ஸ் விக்டர் இவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும். அப்படி நீங்கள் நடவடிக்கை எடுக்காத பட்சத்தில், நீங்கள் மறுப்பு அறிக்கை தராத பட்சத்தில் வருகிற ஞாயிற்றுக்கிழமை தமிழகமெங்கும் நாங்கள் காவல் நிலையங்களில் இந்த 2 அருட்தந்தையர்கள் மேல் புகார் அளிக்க, தண்டனை கொடுக்கும்படி அல்லது அவர்கள் செய்த குற்றத்திற்கு தண்டனை கிடைக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் காவல் நிலையங்களில் புகார் அளிக்கலாம் என்று இருக்கிறோம். ஆகவே அன்பு ஆயர் பேரவை, அன்பு கிறிஸ்தவ பெரியவர்கள், அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், கிறிஸ்தவ மக்கள் அனைவரும் இந்த காரியத்தை மனதில் கொண்டு நம்முடைய நாடும் மக்களும் நன்றாக இருக்க வேண்டும். மதத்தின் அடிப்படையில் இந்த தமிழ்நாடு துண்டாடப்படக்கூடாது என்ற ஒரே ஒரு காரணத்திற்காக உங்கள் அனைவரையும் இந்த காரியத்தை செய்யுமாறு கெஞ்சி கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த அறிக்கை வருவதற்கு வந்து திமுக ஏதாவது மிரட்டி இருப்பாங்களா, இல்ல பணம் ஏதாவது கொடுத்திருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? தெரியல. இல்ல, ஒரு அறிக்கை வெளியே வருது, இதுவரைக்கும் இதை தடுத்து நிறுத்தப்படலை அப்படின்னா இதுக்கு வந்து எல்லாரும் ஏதோ ஒரு வகையில அது நான் சொல்வதற்கு அதுக்கான இது கெப்பாசிட்டி எனக்கிட்ட இல்லை. ஏன்னா எனக்கு அதை பற்றி தெரியாது. ஆனால் இது வந்து அந்த 2 அருட்தந்தையர்களும் இதற்கு சிரமப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் ஜனநாயக ரீதியான முடிவாக இது இல்லை, அதுதான் நான் சொல்ல முடியும். பேட்டி கொடுக்கும் பொழுது உங்களுக்கு பிடிச்ச வாக்காளர்கள் போடுங்க, இதை நம்பாதீங்க அப்படின்னு சொல்லும்போது வாக்காளர்கள் குழப்பத்திற்கு உள்ளாக்குற மாதிரி எடுத்துக்கொள்ளலாமா? அதாவது இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம் அப்படின்னு சொன்னால், கிறிஸ்தவ வாக்காளர், அது கத்தோலிக்க கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்காங்களா? இல்லை, நான் கேட்குறேன். எல்லாரும் இருக்க தானே செய்கிறாங்க. அவங்களையும் மாதிரி தானே இவங்களும்.
அதனால் அவர்களுக்கு தெரியாதா தமிழ்நாட்டினுடைய அரசியல் போக்கு சூழல் என்னன்னு தெரியாதா? அப்படியே அந்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு நீங்கள் ஒரு டைரக்ஷன் கொடுக்கணும், வழிகாட்டணும்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும்? எலெக்ஷன் வரப்போகுதுன்னு தெரியுங்களா? 6 மாதத்துக்கு முன்னாலே வேலை செஞ்சுருக்கலாமே. உன்ட்ட அமைப்பு இருக்குதே, அன்பியங்கள்லேருந்து நீ ஆரம்பிச்சிருக்கலாமே, கருத்து கேட்க நீ ஆரம்பிச்சிருக்கலாமே, ஏன் செய்யலை? அப்போ இது ஏதோ வலிந்து திணிப்பது மாதிரி தான் நமக்கு தெரியுது. அதனால் இது ஏதோ உள்நோக்கத்தோடு செய்கிறார்கள். அவங்களுக்கு ஏதாவது இதில் ஆதாயம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் என்னன்னு எனக்கு சொல்ல தெரியலை. பொதுவாகவே ஒவ்வொரு அமைப்பும் தேர்தல் நேரத்தில் போட்டியிடக்கூடிய கட்சிகள்கிட்ட அவங்களுக்கு தேவையான கோரிக்கையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆதரவு தான் இந்த மாதிரி ஆதரவு கொடுப்பாங்க. ஆமாம், நீங்க யாருக்குமே ஆதரவு இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையை எப்படி எடுத்துக்கொள்வது? உங்களுக்கான தேவைகளை யார் பூர்த்தி செய்வா? இப்போ புதிய கட்சிகளுக்கு, அதாவது திமுகவுக்கு ஆதரவு இல்லை, அதிமுகவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னா யாருக்கு என்ன சொல்ல வரீங்கன்னு புரியல. அதாவது ஒரு சமயம் என்ன உங்களுக்கான தேவைகளை எப்படி நீங்க பூர்த்தி செய்வீங்க? உங்களுக்கு நாளைக்கு ஒரு ஆட்சி வரும் பொழுது அவங்க நீங்க எங்களுக்கு ஆதரவு கொடுக்கவே இல்லையா அப்படின்னு உங்களோட நிர்பந்தம் சொல்றாங்கன்னா அப்போ கிறிஸ்தவர்கள் பாதிக்கப்படுவாங்க. அதாவது இதுவரை கிறிஸ்தவர்களுடைய கோரிக்கைகள், சொன்ன கோரிக்கைகள் எதுவுமே நிறைவேற்றப்படவில்லை. போன தடவை திமுக அரசாங்கத்திற்கு ஆதரவு கொடுத்தது திருச்சபை. அவர்களுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட, அவங்க ஆயர்கள் சந்திப்பதற்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கூட கொடுக்கல. அதுதான் யதார்த்தம். அதே நேரத்தில் கிறிஸ்தவர்கள் வைத்த எந்த கோரிக்கையும் அவர்கள் நிறைவேற்றவில்லை. அதனால தான் அவங்க இந்த வார்த்தையை சேர்க்கிறாங்க. அவர்களை விமர்சனம் பண்ணலாம், விமர்சனம் பண்ணுறதுக்கு நிறையா இருக்குது, ஆனாலும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா காரணம் இதுதான். சரியா? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நாங்கள் எங்களுடைய அமைப்பு சார்பாக நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, தமிழ்நாட்டில் உள்ள மக்கள் படித்தவர்கள், பண்பானவர்கள், அவர்களுக்கான என்ன தேவை, என்ன செய்யலாம், யாது செய்யலாங்கிறது அவர்களுக்கு தெரியும். சரியா? அதனால் இப்போ நம்ம அவர்களை போட்டு, ஏன்னா இப்போ பல்வேறு போட்டிகள் இருக்கிறது. அதில் எதை செய்தால் நம்ம நாட்டில் இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒருபோல யோசித்தாலும் தமிழகம் மாற்றி யோசிக்கிறது. அந்த அளவுக்கு தமிழர்கள் பண்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், இந்த மக்கள் அவர்களுக்கான தலைவர்களை, அவர்களுக்கான எதிர்காலத்தை அவர்கள் நினைத்து சாதித்துக் கொள்வார்கள். அதனால் பிரச்சனை இல்லை. அப்படி ஒரு தேவைப்படுகிறது என்று சொன்னால் அடுத்த தேர்தலுக்கு நம்ம இப்போவுமே வேலை செய்ய ஆரம்பிப்போம். வேலை செய்ய ஆரம்பித்து மக்கள் மத்தியில் கருத்துருவாக்கம் பண்ணி எதை செஞ்சால் நல்லாயிருக்கு, என்னென்ன தேவைகள் இருக்குது அப்படிங்கிறத செய்வோம். இப்போ கத்தோலிக்க திருச்சபை அல்ல கிறிஸ்தவர்களுக்கான தேவைகள், அவர்களுக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி போன தேர்தலில் சொன்ன விஷயங்கள் கூட இன்னும் நடக்கலை. அப்போ நம்ம இப்போ யார்கிட்ட போய் சொல்கிறது? யார் ஜெயிப்பாங்களோ அவங்க தான் செய்யணும். ஜெயிக்கிறவங்க கண்டுக்கிடாமல் போயிட்டாங்கன்னா என்ன செய்ய முடியும்? இப்போ நான் ஒரு ஆளுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன், அவர் ஜெயிக்கலை, இன்னொருத்தர் ஜெயிச்சிட்டாரு, அப்போ நான் என்ன செய்ய முடியும்? இல்ல, ஜனநாயக ரீதியா தான் நான் சொல்றேன். சரியா? அதுவுமே நான் ஜனநாயக ரீதியா தான் சொல்றேன். அப்படி தேவைன்னா தான் சொல்றேன். இல்ல, அதுவும் தப்பு தான். நான் என்ன கேட்கிறோம்னா, நீ அப்படி ஒரு விஷயம் செய்யணும்னா நீ ஜனநாயக ரீதியா கூட செஞ்சிருக்கலாமே, நான் சொல்றேன். அதுவும் தப்பு தான். ஜனநாயக ரீதியாக அறிவிக்கப்படலைங்கிறது ஒரு குற்றச்சாட்டு. ஆமா.